திருப்பதி பாபநாசம் போகிறதுக்கு முன்னாடி ஜப்பாலின்னு ஒரு ஆஞ்சநேயர் கோயில் போகிற வழி இது. இங்கே ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த மூங்கில்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒவ்வொரு மூங்கிலும் பார்த்திங்கன்னா 100-120 அடி இருக்கும். அவ்வளோ பெரிய மூங்கில். இங்கே ஒரு அணில் சாப்பிட்டுட்ருக்கு இளந்தம்பழத்தை. இங்கே காட்டு மூங்கிலாம் பயங்கரமாக இருக்குது. ஒவ்வொரு மூங்கிலும் பார்த்திங்கன்னா 100 அடி குறைவாக இருக்காது. அவ்வளோ பயங்கரமாக இருக்குது மூங்கில்லாம். பாருங்க, இதுதான் காட்டு மூங்கில். இது காட்டுக்கோழி. இங்கே நிறைய தெரியுது பாருங்க. இதெல்லாம் காட்டுக்கோழி. இதெல்லாம் இதோ அங்கே போது பாருங்கள். இதுதான் காட்டுக்கோழி. நிறைய கோழி தெரியுது. காட்டுக்கோழி. இங்கே மூங்கில் தான் பார்க்க பிரம்மாண்டமாக இருக்குது. நம்ம ஊரில் அதிகபட்சம் மூங்கிலே 20 அடி 30 அடி தான் 30 அடி தான் கிடைக்கும். இங்கே ஒவ்வொரு இந்த இருக்க மூங்கில சுமாராக 120 அடி. இந்த நடுவில் இருக்க மூங்கிலாம் அப்படியே 120-150 அடி இருக்கும். இவ்வளோ பயங்கரமாக இருக்குது. இந்த காடே இப்படி இருக்குன்னா என்ன அமேசான் காடெல்லாம் இன்னும் எவ்வளோ பயங்கரமாக இருக்கும். ஆச்சரியமாக இருக்குது பார்க்க. ஒவ்வொரு மரமும் பார்த்தீங்கன்னா மரங்களும் பார்த்திங்கன்னா 300 அடி 400 அடி இருக்கும். இவ்வளோ பெரிய மரங்கள்லாம் இருக்குது. திருப்பதியில் இந்த இடம்லாம் இப்போ தான் வந்து பார்க்குறோம். இதுதான் இந்த ஆஞ்சநேயர் கோயில். ஆஞ்சநேயர் தவம் பண்ணுற இடமா இது. ரொம்ப விசேஷமாக சொல்கிறாங்க. இந்த பாருங்க காட்டுக்கோழி வைக்கிற கலராக இருக்குது. இந்த கொண்டையெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அப்படியே கலர் வித்தியாசமாக இருக்குது. நிறைய எங்கே பார்த்தாலும் நிறைய காட்டுக்கோழி நிறையா தெரியுதுங்க. அது திருப்பதி வரும் பக்தர்கள் இங்கே ஜப்பாலிக்கு வந்து இங்கே ஆஞ்சநேயர் தரிசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறார்கள். இங்கே ரொம்ப விசேஷமாக இது வருங்க. இதெல்லாம் அந்த காலத்து படியெலாம் இருக்குது. யாரும் பயன்படுத்துறதில்ல. ஆனால் பசங்கள்லாம் மேலே ஏறி விளாட்றாங்க. இந்த படியெல்லாம் போய் ஏறி வராங்க. இந்த படியில் பைக்கெல்லாம் போகிறாங்க. ரொம்ப அட்வென்ச்சரான ஒரு இடமா இருக்குது. நல்லா இந்த லீவ் டைமில் இங்கே வந்து பீஸ்ஃபுல்லாக வந்து சுற்றி பார்க்கலாம். பெருமாளையும் தரிசனம் பண்ண வச்சு இந்த மாதிரி ஒரு இடங்கள்லாம் சுற்றி பார்க்கலாம். ரொம்ப நல்லா என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா இங்கே அருவி வேறு தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது. தண்ணியும் ஐஸ் மாதிரி இருக்குது. தண்ணி மலையிலேருந்து வர நீர் வச்சு. இங்கே என்னென்னா இதெல்லாம் வச்சுருக்காங்க. வெத்தலையில் என்னவோ வச்சுருக்காங்க. குப்பரக்காய் எடுத்துகிட்டு போங்கன்றாங்க. ஆஞ்சநேயர் கொடிலாம் இருக்குங்க. நல்லா சூப்பராக இருக்குது. கோயிலுக்கு நல்லா பீஸ்ஃபுல்லாக ஒரு குளம் வேறு இருக்குது ஒன்று. இதுதான் கோவில்.